கொடுப்பதாக. நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி நாங்கள் இந்த கூடுகையை ஒப்படைக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி, நன்றி அப்பா. மகிமைக்கு பாத்திரரை உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேலின் கண்களை பட்சிக்கிற பட்சியாய் சீனாய் மலை மேல் அக்கினியாய் வந்த தெய்வமே, உமது மகிமைக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, மகிமையாய் வந்திருக்கிற கர்த்தாதி கர்த்தர், மகிமையான ஆவியானவரே, எங்களை வழி நடத்துகிற கர்த்தரை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி இந்த நேரத்துக்காக கோடான கோடி நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்போஸ்தலர் பவுலை சந்தித்த மகிமையின் ஒளியான கர்த்தாவே, உம்மை உயர்த்துகிறோம். சாலமோன் கட்டிய ஆலயத்தில் மகிமையோடு இறங்கி வந்த போது ஆசாரிகளுக்கு ஊழியம் செய்ய முடியாமல் போகும் அளவுக்கும் உம்மது மகிமை அந்த ஆலயத்தை நிறைத்திருந்ததே தகப்பனே. உம்முடைய மகிமையை நினைத்து நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, பெரியவரே, உம்மை உயர்த்துகிறோம். இயற்கையில் அப்பா, வானங்கள், சந்திரன், பூமி இவைகள் எல்லாம் பார்க்கும்போது எத்தனை அதிசயங்கள் ஆண்டவரே. கடலுக்குள் எத்தனை ஆச்சரியங்களை வைத்து இன்றைக்கும் உமது மகிமையை எங்கள் கண்கள் காணும்படி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற ஜீவனுள்ள தேவனே, உம்மை உயர்த்துகிறோம், போற்றுகிறோம். ஆண்டவரே, இந்த மகிமையை நீர் ஒருவருக்கும் விட்டு கொடுப்பதில்லை சுவாமி. அதற்காக உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே மேன்மைப்பட்டவர், நீர் ஒருவரே உயர்ந்திருக்கத்தக்கவர் அப்பா. உமது படைப்புகள் எல்லாம் உமது சர்வம் வல்ல மகிமையை எமக்கு எடுத்து காட்டிக் கொண்டு இருக்கிறதற்காக உம்மை கோடி கோடி நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம். ஆண்டவரே, தேவ மகிமையை விட்டு இறங்கி எங்களுக்காக தாழ்மையாய் வந்த அந்த மகிமையான ஒளிக்காக நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, மகிமைகளை பொக்கிஷமாக வைத்திருக்கும் தேவன், மகிமையான ஆவியானவரை தந்து அப்பா, உமது சாயலாக எங்களை இருந்து கொண்டீரே தகப்பனே. அதற்காக நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லுகிறோம். நீரே உதிக்கும் நட்சத்திரம் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம். செங்கோலாக இருப்பவரே, இருளில் எங்களுக்கு ஒளி தரும் பிதாவே, உமக்கு நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் உயிரோடு கலந்துவிட்ட ஆவியானவரே, பரிசுத்த தேவனே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி. உம்மை துதித்து நன்றி என்று சொல்லுகிறோம். உம்மையே வணங்குகிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றி நிற்கிறோம். ஆண்டவரே, கானாவூரில் புதுமை செய்த கர்த்தாதி கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம். எங்களுக்காக ஆண்டவரே இந்த உலகம் வந்த தெய்வத்தை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி. சாட்சியாய் வந்த தெய்வமே, எங்களோடு இருப்பேன் என்று சொன்னவரே, நன்றி அப்பா. உலகத்தின் முடிவு பரியந்தமும் எங்களை வழி நடத்துவதற்காகவே பரிசுத்த தேவனே, நீர் என்னோடு வந்து வாசம் பண்ணுகிறீரே. எத்தனை மகிமை ஆண்டவரே, எத்தனை மகத்துவத்தை எங்களுக்கு தந்தீர். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. இருளின் மேல் அதிகாரத்தை எங்களுக்கு தந்த தெய்வத்தை துதிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறவரே, அப்பா பிதாவே என்று சொல்லி நாங்கள் அழைத்து உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணி தந்தவரே, உம்மை துதிக்கிறோம். உமக்குள் நித்திய ஜீவன் உண்டென்று சொல்லி நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. சகல பரிபூரணம் சம்பூர்ணமாய் கொண்டிருக்கிற கர்த்தாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். ஆண்டவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே, உமது பாதம் ஒன்றே நாங்கள் பணிகிறோம் சுவாமி. மனிதர்கள் ரட்சிக்கும்படி வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளேயும் இயேசு என்ற நாமம் அன்றி வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லையே சுவாமி. இயேசு, நீரே ஜீவனும் தீர்க்காயுசுமாக இருக்கிறீர் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம். உம்மை கண்டடையத்தக்க வேளையில் அப்பா, நாங்கள் உம்மை மாத்திரமே வாஞ்சிக்கிறோம் சுவாமி. உமது சமூகம் எங்களுக்கு எத்தனை மன மகிழ்ச்சியாக இருக்கிறதென்று சொல்லி நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உலகுக்கு வந்த ஒளி அல்லவோ, அன்புக்கும் அமைதிக்கும் காரணரானவரே, உம்மை துதிக்கிறோம். அக்கினி ஜுவாலை ஆனவரே, அழிவில்லாத அறிவே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அழுகையின் சத்தம் கேட்கிறவரே, ஆவிகளின் கனிகள் ஆனவரே, உம்மை துதிக்கிறோம்.
ஆணையில் வாக்கு மாறாத தேவனை துதித்து மகிழ்கிறோம் ஆண்டவரே. இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தை கொண்டவரை உம்மை துதிக்கிறோம். இரத்தத்தால் எம்மை மீட்டீரே ஆண்டவரே. எத்தனை பெரிய அன்பு, எத்தனை பெரிய அன்பு சுவாமி. இஸ்ரவேலின் தேவனே நீர் வாழ்க 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 என்று சொல்லி மனதார வாழ்த்துகிறோம் ஐயா. எம்மை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உருவாக்கியவரும் எமக்கு துணை செய்கிறவரும் நீர் என்று சொல்லி உம்மை நாங்கள் வணங்குகிறோம் ஆண்டவரே. எம்மை யாக்கோப்பே இஸ்ரவேலே என்று பெயர் சொல்லி அழைக்கும் உமது அன்புக்கு நன்றி நன்றி, கோடான கோடி நன்றிகள் ஐயா. அன்பும் பாசமும் கரிசனையும் கொண்ட தெய்வமே கர்த்தாவே உமக்கு நன்றி 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 சுவாமி. அப்பா நன்றி 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 என்று சொல்லி துதிக்கிறோம். அன்பு கூற அழைக்கப்பட்டோமே ஆண்டவரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. அண்ட சராசரங்களையும் படைத்த ஜோதிகளின் பிதாவே நன்றி அப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யவான எம்மை மறவாதவர், உள்ளம் கைகளில் வரைந்தவர், எமக்கு ஆறுதல் செய்கிற தெய்வம் ஆண்டவரே. நீரே உத்தம போதகரும் எங்கள் இருதயத்தின் சாந்தமுமாக இருக்கிறீர் என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம். உமது வழிகளுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி. எங்களை வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி 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 என்று சொல்லுகிறோம். உண்மையில் நீர் தவறுவதில்லை ஆண்டவரே. உலகத்தின் பாவங்களை சுமந்து வந்த ஆட்டுக்குட்டியான தெய்வமே இயேசு ராஜா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த இயேசுவே உமக்கு கோடான கோடி நன்றி. நீரே பொறுமையில் பூரணமானவர் என்று சொல்லி நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், எங்களை சிநேகித்தபடியால் உமது பார்வையில் நாங்கள் அருமையானவர்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. எத்தனை அன்பு ஆண்டவரே. என்னை மீட்டவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, நீர் என் தேவனப்பா. என் வாழ்வின் மாறாக்களை மதுரமாக மாற்றி போட்ட தேவாதி தேவனின் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாற்றி போட்டீரே. என் வழிகளில் எல்லாம் எனக்கு நிழலாக வருகிற கர்த்தரையே நாங்கள் துதித்து பாடுவோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாவற்றாலும் நிறைப்பவரே, நிறைத்தவரே. சோஸ்திரமே சோஸ்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். சோஸ்திரமே சோஸ்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே. தகப்பனாக இதுவரையில் தோளின் மீதே சுமந்து வந்தீர். தகப்பனாக இதுவரையில் தோளின் மேலே சுமந்து வந்தீர். தந்தையே
இருளெல்லாம் விலக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே, என் இருளெல்லாம் விலக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. சோஸ்திரமே சோஸ்திரமே, மறவாமல் செலுத்துகிறே, தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரம் உடன் நடந்தீர், தனிமையிலே ஒரு நண்பனை போல் நெடுந்தூரம் உடன் நடந்தீர், அநாதையாய் அலைந்ததில்லை, அன்பரின் அருகினிலே. நான் அநாதையாய் அலைந்ததில்லை, அன்பர் நீர் அருகினிலே. சோஸ்திரமே சோஸ்திரமே, மறவாமல் செலுத்துகிறே, உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன், உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன், எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே. ஆம் தகப்பனே, எங்களுக்கு எல்லாமாக இருக்கிற இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே, கோடான கோடி நன்றிகள் ஆண்டவரே. இறந்து போய் கிடந்த எங்களை கண்டுபிடித்து ஜீவனுக்குள்ள தேசத்துக்காக வேறு பிரித்த உமது அன்புக்கு ஆண்டவரே, என்றென்றும் நாங்கள் அடிமைகள் ஆண்டவரே. அதற்காக கோடி 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 நன்மைகள் ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுகிறோம். Thank you, Jesus. Thank you, ஆண்டவரே. Thank you for your everlasting love. Thank you, Jesus. எல்லா நன்மைகளும் எல்லா குளோரியும் ஆண்டவரே உமக்கு ஒருவருக்கு இயேசுவின் நாமத்தினால் செலுத்தி நிற்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவரையும் ஜீசஸ் குளோரி ஃபேமிலி சார்பாக அன்பாக வாழ்த்தி வரவேற்கின்றேன். தொடர்ந்து இன்றைய நாளிலே நீதிமொழிகள் 2வது அதிகாரம், கனடாக்கு 2வது நாள் என்றபடியால் நாங்கள் 2வது அதிகாரம் வாசித்து அது பிறகு ஸ்டெலா சிஸ்டர் துதிகளுக்கு கூட எங்களை வழி நடத்துங்க. நீங்க ரெடி பண்ணுங்க. என் மகனே, நீ உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமே பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் பெறும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வாய். ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கும் போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அதனால் நீ துன்மார்க்கருடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் களி கூறுவதற்கும்
மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்பிவிக்கப்படுவாய். தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கும் தப்பிவிக்கப்படுவாய். அவளுடைய வீடு மரணத்துக்கும் அவளுடைய பாதைகள் மரித்தோரிடத்துக்கும் சாய்கிறது. அவளிடத்தில் போகிறவர்களில் ஒருவரும் திரும்புகிறதில்லை, ஜீவ பாதைகள் வந்து சேருகிறதும் இல்லை. ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்துக் கொள்வாயாக. செம்மையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள், உத்தம மார்க்கர் அதிலே தங்கியிருப்பார்கள். துன்மார்க்கரோ பூமியிலே அறுப்புண்டு போவார்கள், துரோகிகள் அதில் இராதபடிக்கு நிர்மூலமாவார்கள். ஆமென். தேங்க்யூ. கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து சிலா சிஸ்டர் துதிகள் கூட எங்களை வழிநடத்துகிறேன். ஓகே பாஸ்டர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. துதிக்கு பாத்திரரா இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கு தகுதி உள்ளவரே உமை ஸ்தோத்திரம். உமை துதிப்பதே எங்கள் வாழ்க்கையிலே மேன்மையா இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமை துதிப்பதுதான் எங்களுக்கு தகுதி, உமை துதிப்பதுதான் எங்களுக்கு மேன்மை, உமை துதிப்பதுதான் எங்களுக்கு பெருமையா இருக்கிறது ஐயா. கர்த்தாவே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவரே உமக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் ராஜா. எங்கள் தாய் உருவாகுவதற்கு முன்பதாகவே எங்கள் கருவை கண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாகவே எங்களை தெரிந்து கொண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீ சிறும் பாவிகளுமாய் இருந்த எங்களை அழைத்தவரே, அறிந்தவரே, தெரிந்து கொண்டவரே கோடி 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 நன்றி செலுத்துகிறோம் ஐயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கிறதுனால கிருபைகள் பெருகும் என்று சொன்னவரே, இந்த வேலையிலே கர்த்தாவே துதிகளுக்கூடாய் கடந்து வருகிறதான எங்கள் ஒவ்வொருவருக்கும் மத்தியிலும் கிருபை பெருக வேண்டும்படியாய் குடிச்சுபிக்கிறோம். காலைதோறும் கிருபைகள் புதியவைகளா இருக்கிறது ஐயா. அந்த புது கிருபையை எங்கள் ஒவ்வொருவருடைய சிரசின் மீது கர்த்தர் இந்த நாளிலே கட்டளிடும்படியாய் குடிச்சுபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வெண்மையும் சிவப்பும் ஆனவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. நீர் ஒருவர் மாத்திரமே நல்லவராயிருக்கிறீர், பெரியவராயிருக்கிறீர், மேன்மையுள்ளவராயிருக்கிறீர், சிறந்தவராயிருக்கிறீர் கர்த்தாவே. ஏசப்பா, எங்கள் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னதாகவே நீர் அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறீர் கர்த்தாவே. உடைய கருத்திலே இந்த கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். இந்த கிருபைகள் எங்கள் ஒவ்வொருவருடைய சிரசு மீது இறங்கட்டும் கர்த்தாவே. அப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்தி உமக்கென்று சொந்த ஜனங்களாய் நிறுத்தி இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, கர்த்தாவே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஐயா. உடைய கரம் ஒன்று மாத்திரமே எங்களுக்கு போதுமானதா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கடந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இந்த புதிய மாதத்தில இந்த 2 நாளை காணும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. அப்பா, எவ்வளவு பெரிய பாக்கியம் ஐயா. அப்பா, கர்த்தரை தன் சொந்த ஜனமாக கொண்டிருக்கிற நாங்கள் எவ்வளவு பெரிய பாக்கியவான்களா இருக்கிறோம் தகப்பனே. உம்மை தெய்வமாய் கொண்டிருக்கிற நாங்கள் அப்பா, ஜனமும் ஜாதியும் எவ்வளவு பாக்கியம் பெற்றது. அதிலே எங்களை வைத்திருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் இருக்கையில் எங்களை தெரிந்து கொண்டு அழைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, சிறுமையும் எளிமையும் ஆன எங்களை கண்ணோக்கி பார்த்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட துதிக்கிறோம் ஐயா. துதிக்கு பாத்திரரா இருக்கிறவரே எங்கள் தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, பாகாரை வனாந்திரத்தில் தெரிந்து கொண்ட தேவனே, பிள்ளையின் அழுகுரலின் சத்தத்தை கேட்டவரே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவருடைய அழுகுரலின் சத்தத்தையும் கேட்க நீர் வல்லமை நிறைந்தவரா இருக்கிறீர்களே. அப்பா, பெரிய ஜாதியாகுகிற தேவனாய் இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் என்று
ஒன்றுமில்லை கர்த்தாவே. தேவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது கர்த்தாவே. ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை கொடுத்து எங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிறோம் உடைய கிருபைகளுக்காய், தைரியப்படுத்துகிறோம் உடைய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதே என்று எங்களை கரங்களை பிடித்து நடத்துகிறவர் ஒருவர் மாத்திரமே கர்த்தாவே. அப்பா, இப்பேற்பட்ட கிருபைகள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது, உம்மிடத்திலிருந்து கிடைத்திருக்கிறது. நாங்கள் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் ஐயா. உடைய கரத்தின் நிழலுக்குள்ளே நாங்கள் அடங்கி இருக்கத்தக்கதாய், உடைய கரத்தின் கிருபைகளுக்குள்ளே நாங்கள் எப்பொழுதும் அடங்கி இருக்கத்தக்கதாய் நீர் எங்களுக்கு ஏற்ற நேரத்திலே உயர்வை தருகிற வரைக்கும் கர்த்தாவே, அற்புதம் செய்கிற வரைக்கும் கர்த்தாவே, நாங்கள் காத்திருந்து புது பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், கழுகுகளை போல உயர சட்டைகள் அடித்து எழும்பும்படியான பலனை இடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக ஐயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. உடைய கரம் எப்பொழுதும் எங்களை தாங்கி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆவியானவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தகப்பனே. இடக்கையால் தாங்குகிறே, வலக்கையால் தழுவுகிறே. இடக்கையால் தாங்குகிறே, வலக்கையால் தழுவுகிறே. எனக்கு உரியவரே, இதயமாள்பவரே, எனக்கு உரியவரே, இதயமாள்பவரே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். அவற்றினாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, ஊற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம் மனமே, ஊற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாமும் மனமே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். உன்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜ்வாலையன்றோ, உன்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜ்வாலையன்றோ. தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா, தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். ஆமையா,
அப்பா உங்க மேல நாங்க கொண்டிருக்கிறதான நேசம் அந்த அக்கினி ஜுவாலையானது அப்பா எப்பேற்பட்ட வெள்ளங்கள் வந்தாலும் தணிக்க முடியாததா இருக்கட்டும் ஐயா. ஒவ்வொரு நாளும் நீ கொடுக்கிறதான அபிஷேகம் அதை கத்தாவே எரிந்து கொண்டிருக்கத்தக்கதாய் எரிந்து கொண்டிருக்கத்தக்க அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்ளத்தக்கதான அந்த கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கத்த தர வேண்டும்படியாய் குறிச்சு வைக்கிறோம். நுகங்களை முறிக்கும்படியான அபிஷேகம் கத்தாவே, கட்டுகளை அறுக்கும்படியான அபிஷேகம், அந்தகார கிரியைகளை வேறறுக்கும்படி அபிஷேகம் எங்களுக்கு கத்தருக நாளில அருள வேண்டும்படியாய் குடிச்சு வைக்கிறோம் ஐயா. அப்பா கத்தாவே எங்கள் கண்களுக்கு எப்பொழுதும் கவர்ச்சி நாயகனாய், எங்கள் ஆத்தும வனவாளனாய், எங்கள் மதுரமாய், எங்கள் பிரியமாய், எங்கள் நெய்சராய் கத்தாவே நீர் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. அப்பா உமது அன்பில் களி கூறும்படியாய் அப்பா உம்முடைய இனிமையானவரே அப்பா கத்தாவே உம்முடைய இனிமையான சொற்களில் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கிற கத்தாவே கிருபைகளை கத்த தருவீராக. எங்கள் ஊற்றுண்ட பரிமளமாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தேனிலும் உடைய வாய் மதுரமாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வெண்மையும் சிவப்பும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம். சூரியனை விட பிரகாசம் உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. அப்பா என் நேசரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்பமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா உம்மை துதிப்பதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது ஐயா. உம்மை துதிப்பதுதான் எங்களுக்கு மேன்மை தகப்பனே. இந்த வேலையிலே கத்தாவே அப்பா எங்களுக்கு துதிகளை நடத்தி கொடுக்கிற கத்தாவே உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஆமென். தேங்க்யூ ஸ்டீலா சிஸ்டர். அருமையான துதிகள் கூட எங்களை வழிநடத்தீங்க. தேங்க்யூ. ஆண்டவர் தாமே உங்கள் குடும்பத்தினரை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக நாங்கள் தேவ வார்த்தை கூட நாங்கள் கடந்து செல்லும். எங்கள் மத்தியிலே அருமையான தேவதாசன் பாஸ்டர் கிஷோர் அவர்கள் இலங்கை தேசத்தில் இங்கு இணைந்திருக்கிறார்கள். தேவ வார்த்தையை இந்த காலை நேரத்திலே எங்கள் மத்தியிலே ஷேர் பண்றதுக்கு பாஸ்டர் your time. Praise the Lord, Pastor. Praise the Lord, Pastor. சரி, நாங்கள் வார்த்தை கூட கடந்து போவோம். நீண்ட நேரங்கள் எங்களுக்கு கொடுக்கப்படாதபடியினால் குறுகிய நேரத்துக்குள்ளே நாங்கள் பார்க்க போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாட்களிலே பல இடங்கள்ல இருந்து ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரி கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவதாசர்களையும் தேவடைய பிள்ளைகளையும் நான் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களிலே நாங்கள் செய்திக்குள்ளாய் போவோம். அதாவது இயேசு கிறிஸ்து பூமியிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் இஸ்ரவேல் பிரதேசத்திலே அவர் வாழ்ந்த போது நடந்ததான சம்பவம். அவருடைய 30 வயசு தொடக்கம் 33 வயசு 3.5 வருஷ ஊழிய காலங்களிலே அவர் வாழும்போது அங்கே நடந்த சம்பவம். அவர் முதலாவது நாங்கள் பார்க்கிறோம் 40 நாள் உபவாசம் இருந்து வந்து தனக்கு சீஷர்களை தெரிந்து கொள்றார். 12 பேரை தெரிந்து கொள்றார். அவர் அதற்கு பிற்பாடு அந்த 12 பேரும் அவரோட இருக்கிறார்கள். அவர் போகிற போது வருகிற போது எந்த வீட்டுக்கு போறாரோ, எங்க அற்புதம் நடக்குது, எங்க ஜனங்கள் கூடுறார்களோ அந்த இடத்துல எல்லாம் அந்த சீஷர்கள் கடந்து போறதை பார்க்கிறோம். தனிப்பட்ட ஜெபம், தனிப்பட்ட காரியம் எல்லாத்துலயும் அந்த சீஷர்கள் அங்கே அவரோட ஒட்டி உறவாடி இருக்கிறதை காண்கிறோம். இதுல நாங்க பார்க்க போற செய்தியிலே 2 முக்கியமான விடயங்களை பார்க்க போறோம். உங்க எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு சம்பவம், கதை, இயேசு கிறிஸ்து நாட்களிலே நடந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். முக்கியமான அதுல இருந்து எங்களோட ஆன்மீக வாழ்க்கைக்கு, அதாவது எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை அன்றைக்கு நடந்த சம்பவம், அது வேறொரு அற்புத காரியம், அடையாள காரியம். அதுல இருந்து ஆன்மீகம் எங்களுக்கு இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் என்னத்தை கற்றுத்தருகிறார், நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கிறது என்பதை குறித்தான் பார்க்க போகிறோம். யோவான் புத்தகம் 11ஆம் அதிகாரத்திலே 1 தொடக்கம் நாங்க பார்த்தோம்னு சொன்னால் 11ஆம் அதிகாரத்தில் 1 தொடக்கம் 57 வசனங்கள் இருக்கிறது. இந்த 57 வசனங்கள்ல நாங்கள் பார்க்கிறோம் மரித்து போன லாசருவை எழுப்பினதான கதை. அவர் மார்த்தாள் மரியாள் என்கிற பெண்ணை குறித்து பார்க்கிறோம். லூக்கா புத்தகம் 10ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் பார்த்தோம்னு சொன்னால் மார்த்தாள் மரியாள் சம்பவத்தை குறித்து அங்க பேசப்பட்டிருக்கிறது. இந்த 11ஆம் அதிகாரத்துல யோவான் புத்தகம் 11ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா இந்த மார்த்தாள் மரியாள் இவங்களை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. மார்த்தாள் மரியாள் லாசரு இவர்களை குறித்து பார்ப்போம் சொன்னால் இயேசு கிறிஸ்து அதிகமாய் இவர்கள் வீட்டுக்கு போயிருந்தார், இவர்களை நேசித்தார், இவர்களும் அதிகமாய் இயேசுவை நேசித்தார்கள். இது அந்த நாட்களில் யூதர்களுக்கு, அந்த மனுஷர்களுக்கு அந்த காலகட்டத்தில் தெரிஞ்ச சம்பவம். விசுவாசம் உள்ளவர்களா இருந்தார்கள். அதுல நாங்கள் பார்க்கிறோம்
இந்த மாத்தாள் என்கிறவள் விடுதலை பெற்றவள், தன்னுடைய பிழையினத்திலிருந்து விடுதலை பெற்றவள். அப்படியான சம்பவம் எல்லாம் பார்க்கிறோம். நிறைய கதைகளை நாங்கள் படிச்சிருக்கிறோம். இந்த லாசர் என்றோன்னு இன்றைக்கு உலகத்துல இருக்கிற அனைவருக்கும் தெரியும். மரித்து போன லாசருவை ஆண்டவர் எழுப்பினார். எப்ப எழுப்பினாரு? 4வது நாள் எழுப்பினார் என்று சொல்றோம். இதுல நாங்கள் பார்க்கிற சம்பவம் என்று கேட்டால், இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் முதலாம் நாள் பெத்தானியா என்கிற இடத்துல கிராமத்துல இருந்திருக்காரு. அப்ப இருந்ததுக்கு பிற்பாடு நடந்த சம்பவம். அங்க இருந்து இன்னொரு கிராமத்துக்கு போகிறாரு. அந்த கிராமத்துல இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவிடம் அந்த ஊர்ல இருந்தவங்க தகவல் சொல்றார்கள். சீசர்கள் ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு கேட்டால், லாசரு மரண வேதனையாய், மரண வியாதியாய், மரண வேதனையாய் அங்கே படுக்கையிலே கிடக்கிறார், மறிக்க போகிறார் என்ற தகவலை அறிவிக்கிறாங்க. அறிவிக்கிற போது எப்படியாய் அறிவித்தார்கள், அதை குறித்து தான் நாங்க இன்றைய பார்க்க போறோம். பாருங்க, யோவான் புத்தகம் 11வது அதிகாரம் 11வது அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் வாசிக்கிறேன், நீங்க பாருங்க, கேளுங்க. அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர்கள் உம்மை கல்லறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்துக்கு போகலாமா என்றார். என்று கேட்டால், அங்கே இயேசுவிடம் சொல்றாங்க, நீங்க நேசித்த லாசரு மரண தருவாயில், மறிக்கிற தருவாயில் இருக்கிறான். ஆண்டவரே, நாங்க என்ன செய்யறது என்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல் வசனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், நமக்கு நேரம் போதாதபடினால் முக்கியமான காரியத்தை, இன்றைய நாட்களில் எங்களுடைய ஆன்மீகத்துக்கு என்ன தேவை அதை குறித்து தான் பார்க்க போறோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொன்னாருன்னு கேட்ட, ஆண்டவர்கிட்ட சீசரை சொல்றாங்க, ஆண்டவரே, நேற்றைய தினம் தானே அந்த கிராமத்துல இருக்கும்போது யூதர்கள் எங்களுக்கு கல்லறிய தேடினார்கள், அதனாலதானே அந்த கிராமத்தை விட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், திரும்பவும் நாம அந்த இடத்துக்கு போவோம் என்று சொல்றீங்களே. அப்ப இயேசு அதை கேள்விப்பட்டதும், அந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதும் உடனே நாங்கள் போவோம் என்று சொல்லுகிறார். கூட இருந்தவர் என்ன சொல்றான்னு கேட்டால், ஆண்டவரே, கல்லறிய தேடினார்களே, திரும்பவும் அங்க போவதா? முதலாவது ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்கிறார்கள். நாங்களும் சில நேரங்கள் எங்களோட வாழ்க்கையில பல நாள், நீண்ட நாள் காத்திருப்போம். ஜெபத்துல, உபவாசத்துல, விசுவாசத்துல தரித்திருப்போம். ஒரு தேவைக்காக, ஒரு பிரச்சனைக்காக, எங்களோட வாழ்வாரத்துக்காக, எங்க வாழ்க்கைக்காக, எங்களோட சபைக்காக, எங்களோட விசுவாசிகளுக்காக, எங்களோட குடும்பத்துக்காக நாங்க ஜெப விண்ணப்பத்துல நீண்ட நாட்களாய் ஜெபித்து கொண்டிருப்போம். விசுவாசத்தோடு ஜெப அறிக்கை பண்ணுவோம். உபவாசத்துல இருந்து ஆண்டவரை கேட்போம். நாமத்தின் அளவைகளை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லிருக்கீங்க யோவான் 14:14. ஆண்டவரே, ஏன் தாமதிக்குது என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்போம். சில வேளைகளை கிடைக்காவிட்டால், தாமதிக்குமா இருந்தால், நாங்க ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுவோம். ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே, கட்டாயம் அடம் பிடிப்போம், கட்டாயம் தரணும் ஆண்டவரே, எனக்கு கட்டாயம் வேணும் ஆண்டவரே, இதை செய்யுங்க ஆண்டவர், செய்தே ஆக வேணும். நாங்க ஆண்டவரை என்னது புஷ் பண்றது, தரணும் ஆண்டவர், அப்படி அதட்டுறது, ஆண்டவரை நாங்க பிடிச்சு கொள்றது. நாங்கள் ஒன்னை புரிஞ்சு கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்க சொன்னா நாலாகம புத்தகம் சொல்லுது, அவருடைய கண்கள் திறந்ததும் செவிகள் கேட்கிறதும் என்று சொல்லுகிறது. ஆண்டவர் கவனித்து கேட்கிறவர், அவர் கேட்டு கொண்டிருக்கிறார். நாங்க சொன்னதை அவர் கேட்டுத்தாரு. அது சித்தமான நேரம் எங்களோட வாழ்க்கையில அது கிடைக்கும். இதுதான் எங்களுடைய விசுவாசம். ஆமேன். ஆகவே நாங்கள் ஆண்டவர்கிட்ட போய் கரைச்சல் படுத்தக்கூடாது. நாங்க ஆண்டவர் மறந்துட்டாரோ, ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரோ, அற்ப விசுவாசமா நினைக்க கூடாது. இப்படி கூடுறது சீஷர்கள் ஆண்டவரை போய் ஆண்டவரை சொல்றாங்க, ஆண்டவர் பயமுறுத்தாட்டுறாங்க, ஆண்டவர் ஒரு பயத்தை உண்டாக்குறார்கள். சில நேரம் எங்களோட வாழ்க்கையில சில சம்பவங்கள், காரியங்கள் நடக்கும்போது எங்களுக்கும் அறியாம என்ற மாம்சத்துல பயம் வருவதுண்டு, ஒரு கேள்வி உண்டாவதுண்டு. ஆகவே நாங்க ஒன்றை புரிந்திருக்க வேணும், வானத்தையும் பூமியையும் படைத்த ஜீவனுள்ள ஆண்டவரிடம் தான் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். அவரோடு தான் உறவு வைத்திருக்கிறோம். அவருக்கு எங்களுக்கு தான் நெருங்கிய உறவு இருக்கிறது. அந்த உறவுல தடைகள், தடங்கம், சந்தேகம், அற்ப விசுவாசம் இருக்கக்கூடாது. எங்களோட விசுவாசம் 100க்கு 100 உறுதி உள்ளதா இருக்கும். என்னன்னு கேட்டால், நாங்கள் சொல்லுவது இயேசுக்கு அவர் செய்து முடிப்பார், அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிற, எங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். அந்த விசுவாசத்தை பிடித்து கொள்ள வேணும். பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. 16வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது திதிமு என்னப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவருடைய கூட மறிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றார். பாருங்க, திதிமு என்னப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோட கூட மறிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள். நேரத்தோட ஒருவர் சொல்றாரு, நேற்று தானே கல்லறியணும் என்று சொன்னார்கள், ஏன் ஆண்டவரே நாம இன்னைக்கு போறோம் என்று. மற்றவர் சொல்றாரு, என்னட்டு கேட்டால், வாங்க நாம் எல்லாரும் இவரோட போவோம், நாமளும் சாவோம். அவர் சாகிறதுக்கு ரெடி ஆகிட்டாரு, லாசர் மறிக்கிற தருவாயில் இருக்கிறாரு, நாங்களும் மறிக்க போறோம், வாங்க இவரோட நாங்க என்ன செய்ய போறோம், போவோம், வாங்க போய் என்ன செய்வோம், மறிப்போம். பாருங்க, இதுல முதலாவது ஒரு பயந்த காரியத்தை காண்பிக்கிறது எங்களோட ஆன்மீக வாழ்க்கையில. இரண்டாவது காரியம் அதைரியம்.
இந்த பயத்தினால வாரது அதைரியம், சந்தேகம். சந்தேகத்தினிமித்தம் அதைரியம். பாருங்க, மன பயம் அதைரியப்படுது. ஆண்டவற்றே சொல்றார்கள். அதுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள், 5000 பேருக்கு மேல உணவு கொடுத்தாரு, கடல்ல நடந்தாரு, அப்படி மரித்தோரை எழுப்பினாரு, சப்பானிகளுக்கு சுகம் கொடுத்தாரு, குஷ்டரோகிகளுக்கு சுகம் கொடுத்தாரு, அநேக பிசாசுகளை துரத்தினார். இதெல்லாம் கண்ணார கூட இருந்து இந்த சீஷர்கள் கண்டார்கள், பார்த்தார்கள். 2 மீன் 5 அப்பத்தையும் 5000 பேரை கொடுத்து மீதியானதையும் சுமந்தார்கள், கண்டார்கள். கடலையும் காற்றையும் அமர்த்தினதையும் இந்த சீஷர்கள் கண்டார்கள். கண்டு அங்கே அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததும், அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போனதும், பாருங்க, இவ்வளவு செய்த ஆண்டவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் நடக்குது, இதெல்லாம் கண்ணார கண்டுட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததும் அவங்க போய் என்ன சொல்றாங்க, ஆண்டவரை முதலாவது பயமுறுத்தாட்டுறாங்க, ரெண்டாவது அதைரியப்படுத்துறாங்க, தாங்களும் பயப்படுறார்கள். சில நேரம் எங்களோட வாழ்க்கையில நாங்க பழகுற நண்பர்கள், கூடுகிற கூட்டங்கள், எங்களோட குடும்பத்தினர், இப்படித்தான் சில சம்பவங்கள், பயங்கரமான காரியங்களை பார்க்கும்போது ஜெபம் பண்ணுவாங்க, உவாசிப்பாங்க, விசுவாசம் உள்ளவரா இருப்பாங்க, அநேக நன்மையில கத்திரிடம் பெற்றுக் கொள்வார்கள். சில நேரம் ஆத்மா பயந்து தண்டு சொன்னா எங்களையும் தான் பயமுறுத்தாட்டி அதைரியப்படுத்திடுவார்கள். நாங்க ஒரு காலமும் பயப்படக்கூடாது, அதைரியப்படக்கூடாது. ஏன்னா நாங்க ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். அவர் ஆமேன் என்றும் ஆமென்றும் சொல்லுகிற தேவன், சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். ஆகவே கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்துல நாங்க ஒரு காலமும் தளர்ந்து போகக்கூடாது. பாருங்க, சில வேளைகள்ல பிசாசுகளும் அப்படிதான். பிசாசுகளும் ஆண்டவரை பார்த்து நடுங்குதாம், பயப்படுதாம். ஆகவே நாங்க பிசாசுட சத்தத்தை கேட்டு பிசாசுடைய தந்திரத்தை பார்த்து நாங்க பயப்படக்கூடாது. வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், அப்பொழுது பிசாசானவன் என்ன செய்வான், ஓடி போவான் எங்களை விட்டு. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற போது பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிற போது பிசாசான எங்களை விட்டு ஓடி போவானாம். ஆகவே நாங்க நிக்கிறது எங்க? கர்த்தருடைய சமூகத்துல. நாங்க யாரோடு பேசிக்கொண்டீங்க? கர்த்தரோடு. எங்களுக்கும் கர்த்தருக்கும் நல்ல உறவு இருக்க வேண்டும். அங்க லாசருடைய குடும்பத்துக்கும், மரியாளுக்கும், மாத்தாளுக்கும், அந்த குடும்பத்துக்கு இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு நல்ல உறவு, ஒரு இணைப்பு இருந்துச்சு. அதனாலதான் அவன் மரண தருவாயில் இருக்கிற போது அவருக்கு எவ்வளவுதான் அந்த கிராமத்தில் பிரச்சனை வந்திருந்தாலும் திரும்பவும் அந்த சத்தத்தை கேட்டோன்னா அங்க ஆண்டவர் என்ன செய்யறாரு, போவதற்கு துணிகிறாரு, கூட இருந்தவர்களையும் வர சொல்லுகிறாரு. இன்றைக்கு நீங்கள் நான் எங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சம்பவம் எங்களை வாட்டி வரட்டுகிற போது, பிரச்சனை முகம் கொடுக்கிற போது, நாங்க ஆண்டோடைய பாதத்துல முழங்கால் படுகிற போது, பரலோகத்திலிருந்து ஆண்டவர் என்ன செய்வார்னு கேட்டால் எங்கள் சத்தத்தை கேட்டு இறங்கி வருவார். இதுதான் எங்களுடைய விசுவாசம். எங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். யாத்ராமம் 14:14 சொல்லுகிறது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், உங்களுக்காய் நான் யுத்தம் பண்ணுவேன். ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிற தேவன், எங்களுக்காய் பலக்காடுகிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் எங்கள் மத்தியில கடந்து வருவார். இந்த விசுவாசம், இந்த தைரியம் எங்களுக்குள்ள இருக்க வேணும். இது எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில எங்களுடைய பயத்தையும் அதைரியத்தை நாங்கள் நீக்கி போட வேண்டும். என்றால் நாங்கள் ஆராதிப்பது ஜீவன் உள்ள தேவனை. பயந்துடக்கூடாது, சோர்ந்து ஆத்மா இளைப்பாரும், பயந்து போகும், ஆனா பயப்படக்கூடாது. பாருங்க, அதுல இன்னொரு காரிய சம்பவத்தை ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத் தருகிறார். என்ன சம்பவம் என்று கேட்டால், அங்கே என்ன செய்யறார் இயேசு கிறிஸ்து, அந்த கல்லறைக்கு போகிறார். கல்லறைக்கு போகிற போது லாசரு மரித்து விட்டார். மரித்து 4வது நாள் தான் கல்லறைக்கு இயேசு கிறிஸ்து போகிறார். என்று கேட்டால் யூதர்களுடைய அங்க ஒரு பழக்க வழக்கம், குணாதிசயம் இருந்துச்சு. என்னன்னு கேட்டால், துணிகளை சுத்தி அந்த கல்லறைக்கு அவங்க வைக்கும்போது அவங்களுக்கு ஒரு எண்ணம், மனப்பான்மை இருந்துச்சாம், சம் டைம் 3வது நாள் சில நேரங்கள்ல அந்த மனுஷன் எழும்பிடலாம் என்ற எண்ணம், அந்த மனப்பான்மை யூதர்களுக்கு அந்த காலகட்டங்கள்ல இருந்துச்சு. இதை இயேசு கிறிஸ்து அறிந்தபடினால 3ஆம் நாள் ஆண்டவர் போகவில்லை, 4வது நாள் போகிறார். 4ஆம் நாள் கல்லறைக்கு போகிற போது கல்லறைக்குள்ளே அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. பரிசேயர் நிக்கிறாங்க, சதிசேயர் நிக்கிறாங்க, அநேகர் ஆசாரியர் நிக்கிறாங்க, எல்லாரும் நிக்கிறாங்க. அங்க மாத்தாலும் மரியாளும் அந்த இடத்துல வாராங்க. அந்த இடத்துல நிறைய சம்பவம் நடக்குது. என்னன்னு கேட்டால், மரியாள் வந்து சொல்றாங்க, நீங்க ஆண்டவர் இந்த இடத்துல இருந்தா என் சகோதரன் மாதிரி திரிக்க மாட்டான். மரியாள் காலை விழுந்து மணங்குறாங்க. அந்த இடத்துல இறைவனுக்குரிய கணம் கிடைக்கிறது. அந்த இடத்துல விசுவாசம், நீங்க இருந்திருந்தால் மாதிரி திரிக்க மாட்டான். இப்படியான பேச்சுவார்த்தை சம்பவங்கள் நடக்குது. ஆனால் விசுவாசம் வைக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீ மரியாளை விசுவாசிக்கவில்லையா? மரித்தாலும் பிழைத்திருப்பாய், நித்திய ஜீவனை பெறுவாய். ஆண்டவர் பேசுறார், நித்திய ஜீவன், அடுத்த ராஜ்யம், எங்களுக்கு மறு உலக வாழ்வை குறித்த ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு சம்பவத்தை, ஆன்மீக வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறாரு. அப்ப கற்றுக் கொடுக்கும் போது அந்த இடத்துல அழுது கொண்டிருக்கிறார்கள். அழுகிறதை இயேசு கிறிஸ்து கண்டபோது, இவ்வளவாய் ஒருவருக்கொருவர் இந்த யூத ஜனங்கள் மாம்சம் மண், சங்கீத புத்தகம் 103 சொல்லுது, ஆண்டவர் எங்களை எப்படி பார்க்கிறார் கேட்டால் மண் என்று நினைவு கூறுகிறாராம். எங்களை எப்படி பார்க்கிறார்? பூமியில மண் என்று நினைவு கூறுகிறார். புல்லுக்கும் பூவுக்கும் ஒப்பாரிக்கிறார் என்று சொல்லுகிறார், வசனம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவர் அழுகிறதை கண்டு
ஆண்டவர் அந்த இடத்துல இவ்வளவா நேசிக்கிறார்களா, இவ்வளவு பாசம் வச்சுக்கிறார். ஆண்டவர் ஆவியில கலங்கி கண்ணீர் விட்டாருன்னு நாங்கள் 35வது வசனத்துல வாசிக்கிறோம். வாசிக்க தேவையில்ல. அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாம்? கண்ணீர் விட்டாராம். இந்த அழுகையை கண்டு, இந்த கூக்குரலை பார்த்து, இவங்களோட விசுவாசம், இவங்களோட அன்பு, இவங்களோட இரக்கம், இவங்களோட உறவு, அந்த உறவை கண்டு கண்ணீர் விட்டாரு. கண்ணீர் வெடித்து இறங்கினாரு. எப்ப ஆண்டவர் திரும்ப அந்த பட்டணத்துல இருந்து போவோம் என்று சொன்னாரோ, அப்பவே என்னது அற்புதம் நடந்தாச்சு. மரித்தவன் எழும்ப போகிறான் அர்த்தம். என்றால் எங்களுக்கு வார்த்தை கொடுத்தது தேவன். எங்களோட வாழ்க்கையில இருந்து நாங்கள் ஒரு விண்ணப்பத்தை வைக்கும் போது வசனத்துக்கு கூடாக தேவன் எங்களோட பேசுவாரா இருந்தா, எங்களுக்கு அந்த வசனம் கிடைச்சதுன்னா உடனே 100% விசுவாசிக்கணும். எங்களுக்கு பதில் கிடைச்சாச்சு, எங்களுக்கு அற்புதம் நடக்க போகுது. சொன்னால் சொன்னதை செய்து முடிப்பார். மனுஷன் எங்களுடைய நாவுகள் சில நேரம் மாறலாம். நாங்கள் சொல்லி போட்டு செய்ய விடலாம், மறந்து போகலாம். கர்த்தர் அப்படி இல்லை. வாக்கு கொடுத்தால் கொடுத்ததுதான். அந்த வாக்கு தத்தம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறியே ஆகும். சொன்னால் சொன்னதான். ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரிக்கு ஆண்டவர் வார்த்தை கொடுத்திருக்கிறார். எரேமியா புத்தகத்துல, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு அறியாது மெட்டாதமான பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். சொன்னால் சொன்னதை செய்கிற கர்த்தர் செய்தே ஆவார். கொடுத்த வார்த்தையை என்ன செய்வார் ஆண்டவர்? எங்களுக்கு நிறைவேற்றுவார். நீங்கள் அவருடைய நாமத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர். ஆண்டவர் எங்களுடைய மிஷனுக்கு மினிஸ்ட்ரிக்கு என்ன இது வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். செய்வார். இந்த வருடம் முடிவதற்கு முன்பதாக நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை நீங்க பிடிச்சு கொள்ளுங்கள். இது மிச்ச நாள் கொடுத்த வசனம் எங்களுடைய மிஷனுக்கு. ஆனா பிடிச்சு கொள்ளுங்கள். ஆண்டவரை நோக்கி பாருங்கள், தட்டுங்கள். அந்த வசனத்தின்படி, தேவனுடைய சத்திய வசனத்தின்படி அது எங்களுக்கு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். இதுதான் வசனம். பாருங்க, இந்த அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து வந்த அந்த இடத்துல அற்புதம் செய்யறாரு. எப்படி செய்யறாரு? லாசருவ கல்லறையை பார்த்து அந்த கல்லை அகட்டுங்கள், லாசருவே உரத்த சத்தமாய், லாசருவே வெளியே வாண்டு கூப்பிட்டாரு. மரித்தவன் எழும்பி வந்தான். இதுல ஒரு ஆன்மீக காரியங்களை கற்றுத்தர நான் முடிக்க போகிறேன். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். 44வது வசனம். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சேலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையினால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். பாருங்க, காலங்கையும் கட்டப்பட்டிருந்தது, முகம் சுற்றப்பட்டிருந்தது. 2 காரியத்தை படிப்பிக்கிறாரு. ஒன்று, முகத்தை சுற்றிருந்தார்கள். அடுத்தது, காலையும் கையையும் கட்டி வைத்திருந்தார்கள். ஆண்டவர் லாசருவே வெளியே வாண்டு உரத்த சத்தமாய் கூப்பிட்டது. அவன் எழும்பினது. நடந்து வந்திருப்பானா? இல்ல. என்ன, காலங்கையும் கட்டப்பட்டு அவனால் நடக்க முடியாது. இன்றைக்கு அநேக மனுஷர்கள் இப்படித்தான். இந்த காலகட்டத்திலே ரட்சிக்கப்படுறார்கள், மனம் திரும்புகிறார்கள். ஆனால் ஏதோ ஒரு காலம், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவவிசுவாசம், அற்ப விசுவாசம், அவங்களோட ஆத்மா ரட்சிக்கப்படாதபடினால ஆன்மீக வாழ்க்கையில பாக்குறோம், இந்த காலும் கையும் கட்டப்பட்டது போல எங்கட வாழ்க்கையிலையும் சில நேரங்கள்ல ஆசீர்வாதம் தடை, எங்கட முன்னேற்றம் இல்ல, முயற்சி இல்லாத காரணம். ஆன்மீக வாழ்க்கையில் நாங்க பார்க்கும்போது, ஆவிக்குரிய ஆத்மாவை பார்க்கும்போது எங்கட காலும் கையும் கட்டப்பட்டிருக்கிறது. அநேகருடைய காலும் கையும் கட்டப்பட்டிருக்கிறது. முகத்திரைச்சி, முகதாட்சணியம் நாங்க பார்க்கிறபடினால எங்கட முகத்துல சீலை சுற்றப்பட்டிருக்கிறது. அதனால நாங்க ஆசீர்வாதத்தை பெறுவதில்லை, கர்த்தரை காண்பதில்லை. முகத்தை மூடி பிசாசானவன் மறைத்து வைக்கிற அப்படின்னால தேவ சமூகத்துல ஆண்டவரோட பிரசனத்தை, ஆவியை நாங்க உணர முடியல, பார்க்க முடியல. இன்றைய காலகட்டத்துல இந்த வசனத்துக்கூடாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாங்க முதலாவது ஜெபிக்க வேணும். எந்த இடத்துல எங்களோட ஆரம்ப பாவ வாழ்க்கை, கலாச்சாரம், பின்னணி எங்களை பின்தொடர்ந்து வரும், அதுக்கு அந்த காரியங்களை மத்தேயு புத்தகம் 18:18 சொல்றபடி கட்டவிழ்த்து ஜெபிக்க வேணும். எங்க கட்டப்பட்டிருக்கோமோ அதுல இருந்து கட்டவிழ்க்கப்பட வேணும். எங்களோட முகத்திரைச்சிலைகள் எங்க போடப்பட்டிருக்கோ அதை நாங்க அவிழ்க்க வேணும். ஏன் சொன்னார்? அதை அவிழ்த்து விடுங்கள், அதை கட்டவிழ்த்து விடுங்கள், அதை எடுத்து விடுங்கள் சொன்னார். அதை எடுக்கப்படுகிற போது தேவனுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல உறவு இருக்கும். நாங்கள் எவைகளை கேட்கிறோமோ ஆண்டவர்கிட்ட, அவைகளை ஆண்டவர் உடனே எங்களுக்கு செய்கிறவரா இருக்கிறார். இந்த உறவு இருக்க வேணும். ஆகவே அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார் லாசருவை பார்த்து, எடுத்து விடுங்கள், கட்டவிழ்த்து விடுங்கள். இதுல இருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் என்று கேட்டால், ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற இந்த காலகட்டங்கள்ல நான் இன்றைக்கு அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க. ஆனால் நாங்கள் பார்க்கிறோம், அவங்களுடைய விசுவாசத்தை, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கிறோம், ஒழுங்கான இல்லை, ஒழுங்காமே நாங்கள் கன்றதில்லை. இன்றைக்கு விழுந்து போகிறார்கள், ஆண்டவரை மறுதளிக்கிறார்கள், உலக பிரகாரமாய் வாழ்கிறார்கள், சீரழிக்கப்படுற காரணம் என்று கேட்டால் ஆத்மான ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு, அவர் மனம் திரும்புகிறார், ஒரு ஆத்மாவை ரட்சிக்கப்படவில்லை. இன்றைக்கு நாங்கள் எங்களை சோதித்து பார்க்க வேணும். உண்மையாகவே நாங்கள் உண்மையான மனம் திரும்ப, எங்கள் ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா? உள்ளான மனுஷன் மாறி இருக்கிறானா? கிறிஸ்து ஆவியானவர் எங்களுக்குள்ள வாழ்றாரா? இதை குறிச்சு பார்க்க வேணும். இதை பார்க்கிற போது இன்றைக்கு நீங்கள் நான் தான் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆண்டோடைய வருகை சீக்கிரமா இருக்கிறபடினால் நாங்கள் உண்மையாய் கட்டவிழ்க்கப்பட்டு நாங்கள் மனம் திரும்பினால் இருந்தால் வருகையிலே ஆயத்தம் உள்ளவர்களாகவும்
வருகையில் எடுபடக்கூடியவர்களாகவும் அவருடைய கடந்து போறவர்களாகவும் இருக்கக்கூடிய வண்ணமாய் காணப்படும். ஆகவே கண்களை மூடிக்கொள்ளுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த லாசருடைய கதையில் வைத்து ஆண்டவரே 57 வசனங்கள் இருக்கிறது, நிறைய சம்பவங்கள் எங்களுக்கு நீங்க இந்த காலகட்டங்களிலே ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, முதலாவது பயப்பட்டார்கள், அதறியப்பட்டார்கள் ஆண்டவரே. இரண்டாவது ஆண்டவரே, லாசரு கூடாக எங்களுக்கு கற்று கொடுத்தீங்க ஆண்டவரே. அவர் காலையும் கையையும் கட்டவிழுங்கள் ஆண்டவரே, முகத்திற்கு சீலையை எடுத்து போடுங்க. இன்றைக்கு நாங்கள் முகதாட்சணையும் பார்க்கிற மனுஷராய் வாழாதபடி கத்தருக்கு சத்தம் கேட்கிற பிள்ளைகளாய் நாங்கள் எந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கோம், பாரம்பரிய பழக்க வழக்கங்கள், குணாதிசயங்கள், உலக காரியம் கட்டப்பட்டிருக்குமா, அவைகள் இருந்து கட்டவிழ்க்கப்பட்டு கத்தருக்காய் வாழ உண்மையாயோட எங்களுக்கு உதவி செய்யும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். அருமையான தேவனுடைய வார்த்தையை இந்த காலை வேளையிலே நாங்கள் கேட்டாங்க. மிகவும் பிரயோசனமா இருந்தது. வெரி நைஸ் பாஸ்டர். அநேக விஷயங்கள் இதை கூட நாங்கள் கற்றுக்கொண்டாங்க. தேங்க்யூ ஆண்டவர். உங்கள் குடும்பத்தை நிறைவே ஆசீர்வதிப்பாராக. சிஸ்டர் ஜேன் மோகன் இந்த கொடுத்த இந்த வார்த்தைக்காக ப்ரே பண்றீங்களா? போவாங்க வார்த்தைக்காக மட்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே இந்த கேட்ட வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மரித்து போன எங்களுடைய வாழ்க்கையிலும் திரும்பவும் உயிர் பெற காரியங்களை தேவன் செய்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில கூட நாங்க எவ்வளவு வேணும் ஆண்டவரே உம்மை குறித்து சந்தேகப்படாமல் கர்த்தாவே எந்த ஒரு காரியத்திலும் உமக்கு பிரியமானதை செய்து உம்முடைய சமூகத்துல அமர்ந்திருந்து அப்பா நாங்க பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. மரித்து போய் இருக்கிற ஆண்டவரே கலாச்சாரங்கள், உலக பிரகாரமான காரியங்கள்ல நாங்க மூழ்கி போய்விடாதபடி உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக உம்முடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனம் உள்ள காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில நாங்க அபியாசப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்ட அந்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கிஷோர் பாஸ்டருக்காய் அவருடைய குடும்பத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, இந்த வார்த்தையானது இன்னும் அநேகம் ஆயிரம் ஆத்மாக்களுக்கு பயன்பட தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த வேலையில என்னையும் எங்களையும் இந்த வார்த்தை கூடாக நாங்க ஆண்டவரே அப்பா தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையாம் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை நிறைவே ஆசீர்வதிப்பாராக. ஆகவே இந்த நேரத்திலே நாங்கள் சலாமி சிஸ்டர் வளமையான ஜெப குறிப்புகள், ஜீசஸ் கோரி ஃபேமிலியில் ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள், பொருளாதார தேவைகள், அது மட்டுமில்ல போன கிழமை நாங்கள் ஜெபிச்ச இவாஞ்சலிஸ்ட் அனானுடைய தாயார் கடுமையான சுகவீன நிமித்தம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இருந்தார்கள். அவை ஜெபிச்சதன்படியாக இப்பொழுது அவர்கள் வீட்டிலே இருக்கிறார்கள். ஆனால் ஹாஸ்பிட்டலிருந்து டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. ஆனாலும் தொடர்ந்து அவர்கள் கடுமையான சுகவீனமாகத்தான் இருக்கிறார்கள். ஆகவே இந்த காரியங்களை மனதில் கொண்டு சிஸ்டர் ஜெபிங்க. சிஸ்டர் சலாமி ஜெபிப்பாங்க. அது பிறகு பாஸ்டர் நீங்க ஃபைனல் பிளஸிங். ஓகே சிஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர். சாரி பாஸ்டர். என்னுடைய போத் ஐஸ் எனக்கு நல்ல ஹெவி பெயினா இருக்கு. அந்த பெயின் சரியாகும், அதுக்காக ப்ரேயர் பண்ணி. ஒரு யாராவது இருக்கிறாங்களா ஜெப குறிப்பு? சிஸ்டர் கோ அஹெட் ப்ளீஸ். ஏசப்பா நன்றோடு கூட ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, நல்லவரே எமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே எமக்கு ஸ்தோத்திரம், போதுமானவரே எமக்கு ஸ்தோத்திரம், கிருபை நிறைந்தவரே எமக்கு ஸ்தோத்திரம், அற்புதங்களை செய்கிறவரே எமக்கு ஸ்தோத்திரம், அதிசயமானவரே எமக்கு ஸ்தோத்திரம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே எமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆண்டவரே, கூப்பிடுகிற யாவருக்கும் எங்கள் தேவன் இங்கு சமீபமா இருக்கிறவரே எமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதிலே கர்த்தாவே. அப்பா, நீர் கிருபை உள்ளவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் தயவுள்ளவர். அப்பா கர்த்தாவே, ஏசப்பா, ஒருவரையும் புறம்பே தள்ளாத நல்ல தகப்பனே,
நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேளையில கூட கத்தாவே அப்பா ஏசப்பா, எங்கே 2 அல்லது 3 பேர்கள் உங்க நாமத்தினால கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் வந்து இறங்குகிற எங்கள் நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திர கத்தாவே. அப்பா உங்க நாமத்தினால, அப்பா ரட்சகர் என்ற நாமத்தினால, அப்பா விடுதலை அளிக்கிறவர் என்ற நாமத்தினால, எகோவா ராஃபா என்கிற நாமத்தினால, ஜெபத்தை கேட்கிறவர் என்ற நாமத்தினால உம்முடைய நாமத்தில் கூடி வந்திருக்கிறோம் கத்தாவே. அப்பா எங்கள் தேவன் எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரம் அல்லப்பா, அதற்கு பதில் கொடுக்க எங்கள் தேவனீர் உண்மையுள்ளவரா இருக்கிறீர், நீதி உள்ளவரா இருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஒரு விசை கூட எங்களை குறைகள், குற்றங்கள், எங்களுடைய மீறுதல்கள், அக்கிரமங்களை கத்து தயவாய் மன்னிப்பீராக. எங்களோட ஆவி, எங்களோட ஆத்துமா, எங்களோட சரீரம் கத்தாவே உமக்கு முன்பாக குற்றமற்றதாய் காணப்பட கத்தர் உதவி செய்வீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திர கத்தாவே. இந்த வேளையில கூட கத்தாவே எங்களை தாழ்த்துகிற ராஜா. எங்களை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டி கொள்ள எங்க இடத்துல ஒன்றும் இல்லை இசப்பா, எல்லாம் உம்முடையது கத்தாவே, நீர் கொடுத்ததப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறையா. விசேஷம் அந்த நாளில் கேட்ட தெய்வ செய்திக்காக நன்றி செலுத்துகிறப்பா. நீர் எங்களோட கூட பேசுகிறே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அப்பா அம்மா வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிற ராஜா. உமக்கு ஸ்தோத்திர கத்தாவே. அப்பா உலகம் எங்கிலும் இருக்கிற திருசபைகளுக்காக, ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே கத்தாவே, சபைகளிலே ஒரு எழுப்புதலை கத்தர் காண செய்வீராகப்பா. ஆத்துமாக்கள் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அப்பா மந்தையாய் கத்த கொள்ளை பொருளாக்கி தருவீராகப்பா. ஆண்டவரே நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களுடைய கண்களை கத்த திறங்க ஏசப்பா. ஆண்டவரே அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற அப்பா என்னது செய்வதென்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக கத்தர் மனம் இறங்குவீராக கத்தாவே. மனம் இறங்குவீராகப்பா, மனம் இறங்குவீராகப்பா. அப்பா ரட்சிக்க கூடாதபடிக்கும் கரங்கள் குறுகியிலேயே கத்தாவே ஒரு விசை கூடப்பா கல்வாரி சிலுவையில சிந்தினதான இந்த விலையேறி பெற்ற ரத்தம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மீட்கட்டும் இயேசுவின் நாமத்தினால கத்தாவே. ஆண்டவரே பாவ கயிறுகளினாலும், அறியாமை என்னும் கயிறுகளினாலும், மூட நம்பிக்கையினாலும் ஆண்டவரே சப்பா ஆண்டவரே கத்தா மனுஷிக வல்லமையினாலும் கட்டி வைத்திருக்கிற எல்லா பொல்லாத பிசாசின் தந்திரமான காரியங்கள், கட்டுகளை நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த வேளை நாங்கள் ஒரு மனமாய் கடிந்து பாதாரத்துல கட்டுகிறோங்கப்பா, கட்டவிழ்க்கிறோம் ராஜா, கட்டவிழ்க்கிறோம் அப்பா, கட்டவிழ்க்கிறோம் கத்தாவே. கட்டி வைத்திருக்கிறோம் ஜனங்களை கட்டவிழ்ப்பீராகப்பா. நமக்கு ஸ்தோத்திர கத்தாவே. அப்பா அவர்கள் ஒரு மனமாய் நாங்கள் கூடி ஜெபிக்கிறோம் கத்தாவே. கத்தர் மனம் இறங்குவீராகப்பா, மனம் இறங்குவீராகப்பா. ஊழியக்காரர்களை கத்தர் வல்லமையை பயன்படுத்துவீராகப்பா. சபைகளிலே தேவைகளை கத்த சந்திங்க ஆண்டவரே. சபைகளில் ஒரு எழுப்புதலை கத்த தாங்கப்பா. உயிருள்ள சாட்சிகளை கத்தர் எழுப்பி தருவீராகப்பா. அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்துல, பிரத்யட்சமாய் நடக்கட்டும் அப்பா. கேட்கிற ஜனங்கள், பார்க்கிற ஜனங்கள், காண்கிற ஜனங்கள் கத்தாவை, கேள்விப்படுகிற ஜனங்கள் உம்மை அறியட்டும் ஆண்டவரே. ஒன்றான மெய் தெய்வமாகி உம்மை தெரிந்து கொள்ளட்டும் அப்பா. அவருடைய கண்கள் தெளிவடையட்டப்பா, இருதயத்திலே உணர்வடையட்டும் ராஜா. நமக்கு ஸ்தோத்திர கத்தாவே. உலகம் எங்கிலும் இருக்கிற நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறப்பா, தேசங்களுக்காக ஆண்டவரே இசப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம், மாவட்டங்களுக்காக, மாநிலங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறையா. ஒவ்வொரு தேசத்துல நல்ல ஒரு சமாதானத்தை கத்த தருவீராகப்பா. ஆண்டவரே தேசங்களை ஆண்டு கொண்டிருக்கிற தலைவர்களுக்கு நல்ல கத்தாவை இருதயங்களை கத்த தருவீராகப்பா. ஆண்டவரே கத்தாவை சப்பா ஜனங்களை கொள்ளையிடுகிற நினைக்கிற எண்ணங்கள், தீமையை கொண்டு வரக்கூடிய எண்ணங்களை கத்தர் எடுத்து போடுங்கப்பா. நமக்கு ஸ்தோத்திரப்பா. தேசத்துல நல்ல ஒரு செழிப்பை தாங்கப்பா, ஒரு பாதுகாப்பை தாங்க ஆண்டவரே. இயற்கை சீற்றங்களை எங்கள் தேசங்களை கத்தர் பாதுகாத்துக் கொள்வீராகப்பா. கொள்ளை நோய்களை எங்கள் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுவீராகப்பா. அசம்பாவிதங்கள், விபத்துகளப்பா, எத்தனை தீமையான காரியங்கள் இருந்து கத்தாவே எங்கள் தேசத்தை கத்ததாமே பாதுகாத்துக் கொள்வீராகப்பா. எங்கள் தேசத்துக்கு கத்தர் சேமத்தை கொடுப்பீராக கத்தாவே. எல்லா சமாதான கேடுகள் ஆண்டவரே அப்பா தேசத்தை கத்தாவே சப்பா சூறையாட நினைக்கிற எண்ணங்கள் கத்தாவே ஆண்டவரே, பிசாசு வரிக்கிறதான கண்ணிகள், வலைகளை இயேசுவின் நாமத்தின தகர்த்தெறிவீராகப்பா. நமக்கு ஸ்தோத்திர கத்தாவே. அக்கினியை கொண்டு கத்தர் சுட்டெரிப்பீராக கத்தாவே. எங்கள் தேசத்திலே கத்தருடைய ஆசீர்வதிக்கிற கரம், கத்தருடைய பாதுகாக்கிற கரம் ஆண்டவரே, கத்தருக்கு தயவுள்ள கரம் அப்பா எங்கள் தேசத்தின் மீது நன்மைக்கு ஏதுவாக நீட்டப்பட கத்தர் உதவி செய்வீராகப்பா. விசேஷமா இந்த ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி மினிஸ்டர் திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கத்தத்தாமே நீர் ஆசீர்வதித்து இம்மட்டும் நடத்தினவர், இனியும் நடத்த நீர் வல்லமையுள்ளவராக இருக்கிறப்பா. இதிலும் பெரிதானவைகளை காண்பா என்று சொன்னது போல கத்தாவே, இன்னும் மேன்மையான காரியங்களை காண ஆண்டவர், மேன்மையான ஊழியங்களை கத்தர் எங்களுக்கு தருவீராகப்பா. நமக்கு ஸ்தோத்திர கத்தாவே. ஊழியத்தின் வாசல்களை கத்தர் விரிவடை செய்வீராகப்பா. நமக்கு ஸ்தோத்திர கத்தாவே. அநேக ஜீவனுள்ள சாட்சிகளை கத்தர் எழுப்பி தருவீராக, உயிருள்ள சாட்சிகளை கத்தர் எழுப்பி தருவீராகப்பா. நமக்கு ஸ்தோத்திர கத்தாவே. விசேஷமாய் பாஸ்டருக்கு வேண்டிய நல்ல கிருபைகளை தாங்க, சுகங்களை தாங்கப்பா, சரீர சுகத்தை தாங்க ஆண்டவர். எல்லா பொருளாதார தேவைகளை கத்த சந்திங்க ஆண்டவரே. வானத்தில் பணகணிகளை கத்த திறங்கப்பா, பண தேவைகளை கத்த சந்திங்க ஆண்டவரே. எந்த விதத்திலும் ஊழியங்கள் தடையில்லாதபடிக்கு கத்தாவே, எந்த கத்தாவே சப்பா
ஆண்டவரே தடையும் வராதபடிக்கப்பா நீர் தானப்பா நடத்தி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியம் உம்முடையது கத்தாவே, ஊழியம் உம்முடையது ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. அப்பா எந்த மின்சார தடைகளும் நெட் கனெக்ஷன்களோ எந்த கத்தாவே சப்பா தடைகளும் வராதபடிக்கு கத்தாவே தாமே ஆண்டவரே சப்பா நீர் கத்தாவை நடத்த வேண்டுமாய்க்கும் நாங்கள் ஜெபிக்கிறையா. இதுல பங்கு பெறுகிற ஜனங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. என்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு பாரங்களோடு கத்தாவே கண்ணீரோடு வேதனையோடு வருகிறார்களோ தாமே நீர் விடுதலை நாயகனா இருந்து கத்தாவே ஒவ்வொருத்தருக்கும் வேண்டிய விடுதலை தருவீராகப்பா. ஆண்டவரே சப்பா சண்டேஸ் நடக்கிறதான ஆராதனைகள், வருகிற ஊழியக்காரர்கள், விசேஷித்த கூட்டங்கள், ஆண்டவரே கூடுகைகள் கத்தாவே, சண்டே ஸ்கூல், யூத் மீட்டிங் ஆண்டவர் ஒவ்வொன்றும் திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிற சுவாமி. எல்லாவற்றின் மூலமாய் கத்தாவே உங்க நாமம் ஒன்று மாத்திரமே உயர்ந்திருக்க மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்வீராகப்பா, உதவி செய்வீராகப்பா, உதவி செய்வீராக ராஜாமுக்கு ஸ்தோத்திர கத்தாவே. அப்பா ஆண்டவரே கத்தாவே அநேக ஜனங்கள் பங்கு பெறட்டப்பா, முடிவு பரிந்து நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமா இந்த லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுகிற காரியங்கள், இந்த லைவ்ல கேட்டுக்கொண்டிருக்கிற காரியங்கள், ஆண்டவரே சபா பங்கு பெற்றுக்கொண்டிருக்கிற ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக கத்தாவே. இந்த நாள் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய், இந்த நாள் அவர்களுக்கு ஒரு விடுதலையின் நாளாய், சமாதானத்தின் நாளாய், ரட்சிப்பின் நாளாய் கர்த்தர் நீர் ஆண்டவரை மாற்றி தர வேண்டுமாய்க்கும் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா உமக்கு ஸ்தோத்திர கத்தாவே. அப்பா ஊழியக்காரங்களை சுகத்தை விரும்புகிற தேவன் ஆண்டவரை நல்ல சரீர சுகங்களை கத்த தருவீராக தருவீராக தருவீராகப்பா உமக்கு ஸ்தோத்திர கத்தாவே. ஊழியத்தின் வாசல்களை கத்தர் விரிவடை செய்வீராக. இன்னும் அநேக தரிசனங்களை கத்த தருவீராகப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர கத்தாவே. அப்பா இதுல பங்கு பெறுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர் பெறத்தக்க தனித்தனியாக நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறையா. ஆண்டவரே பாஸ்டர் குடும்ப கரங்களில் ஒப்பு கொடுக்குறப்பா. அந்த கண்களில் இருக்கிற எல்லா பலவீனத்தின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே, அற்புத சுகம் உண்டாகட்டும் அப்பா. நீர்தான்ப்பா எங்களுக்கு பரிகாரி, நீர்தான்ப்பா எங்களுக்கு பரிகாரி ஆண்டவரே. உங்க தழும்புகளாலே சுகம் உண்டாகட்டப்பா, தழும்புகளாலே சுகம் உண்டாகட்டும் தாவே ஆண்டவரே. எந்தெந்த விஷயத்தெல்லாம் பலவீனத்தை உணர்கிறார்களோ கர்த்தருடைய கரம் அப்பா ஒவ்வொருத்தரும் ஆளுகை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே அந்த தாயாருக்கு கூட நல்ல ஒரு சரீர சுகத்தை கத்து தருவீராகப்பா. எல்லா பலவீனத்தையும் மாற்றுங்க ஆண்டவரே. அந்த வீட்டுல இருக்கிற தாயாருக்கு கத்தாவே ஏசப்பா அது எந்த பலவீனமா இருந்தாலும் வார்த்தை அனுப்பி கத்து சுகப்படுத்துவீராக, வசனத்தை அனுப்பி கத்து சுகப்படுத்துவீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திர கத்தாவே. வியாதியின் படுக்கையை மாற்றி போடுகிற தேவன் ஆண்டவரே, பலவீனத்திலே உங்க பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும் அப்பா, விளங்கட்டும் ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு சப்பா நல்ல சரீர சுகங்களை கத்து தாங்க ஆண்டவரே கத்தாவே. சப்பா சரீரத்தில் இருக்கிறதான எல்லா ஆண்டவரே அப்பா மறைவான வேதனைகள், சொல்ல முடியாத காரியங்கள் அப்பா, ஆண்டவர் இருதயத்திலே மறைத்து வைத்திருக்கிற காரியங்கள், கண்ணீர்கள், கவலைகள் அப்பா, எந்த காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, எந்த நன்மைக்காக கத்தாவே இப்படி சமூகத்துல வந்து காத்திருக்கிறார்களோ கத்தாவே கத்தர் மனம் இறங்குவீரகப்பா. நாங்கள் யாரிடத்துல போக முடியும் ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்துல போக முடியும் கத்தாவே. சத்திய ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் தானப்பா உண்டு ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரத்திலிருந்து கத்தாவே எங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருகிற தேவன் ஆண்டவரே. அப்பா கிட்ட வர ஜனங்களை ஒரு நாளும் நீர் புறம்பே தள்ள மாட்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் எடுக்கங்களுக்கு எல்லாம் நீங்களாக்க ரட்சித்தார்ன்னு சொன்னது போல கத்தாவே. அப்பா நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் கத்தாவே. அப்பா அடுத்த வாரத்துக்கு ஏசப்பா அநேகரை கத்த சாட்சியா நிறுத்துவீராகப்பா. யார நாங்கள் முகத்தை மாத்திரமே பார்க்க முடியும் ஆண்டவரே, உள்ளிருந்து எங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் கத்தாவே. ஒவ்வொருத்தருடைய தேவைகளை கத்த சந்திங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா விக்கனங்களுக்கும், எல்லா ஆபத்துகளுக்கும், எல்லா நாச மோசங்களுக்கும், எல்லா பலவீனங்களுக்கும் கத்த தாமே பாதுகாத்து கொள்ளுவீராக. அவர்கள் போக்கை வரத்தையும் கத்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை கத்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய ஊழியங்களை கத்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னுமாய் கூட மென்மேல பலப்படுத்துவீராகப்பா. விசேஷமா நல்ல சரீர சுகங்களை கத்து தருவீராகப்பா. எல்லா பொருளாதார தேவைகளை கத்த சந்திப்பீராக ராஜா. நமக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஸ்தோத்திர கத்தாவே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிற ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. விரும்புகிறவனால மல்ல, ஓடுகிறவனால மல்ல கத்தாவே. இறங்குகிறதான தேவனால எல்லாம் ஆகும் என்று சொன்னது போல கத்தாவே. நீர் இரக்கத்தின் ஐஸ்வர்யர் கத்தாவே, நீர் இரக்கத்தின் ஐஸ்வர்யரப்பா. எங்களுக்கு இறங்கி கத்தர் பெரிய காரியங்களை செய்வீராகப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா, நன்றி செலுத்துகிற கத்தாவே. அப்பா ஆண்டவரே சப்பா எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை கத்த தருவீராக, கிருபைகளை கத்த தருவீராகப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. எல்லா சமாதான கேடுகளை எடுத்து போடுங்கப்பா. ஆண்டவரே சப்பா ஊழியத்திற்கு விரோதமாய், இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்பி கிரியை செய்து கொண்டிருக்கிற
எல்லா பொல்லாத சத்துருவின் காரியங்கள் ஆண்டவரை மறைவாய் வைத்திருக்கிற கண்ணிகள் மனுஷிக வல்லமைகள் நாச மோசங்கள் வான மண்டலத்தை கிரியை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத காரியங்கள் சேனைகளை இயேசுவின் நாமத்தினால கத்தாவே நாங்கள் ஒரு மனமாய் கடிந்து பாதாளத்துல சுட்டரிக்கிறோமப்பா. ஒன்றும் எலும்ப ஒட்டாதிருங்க ஆண்டவரே, ஒன்றும் எலும்ப ஒட்டாதிருங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திர கத்தாவே. தேடியும் காணாதிருப்பா என்று சொன்னது போல கத்தாவே ஆண்டவர் ஒருவரும் எங்களுக்கு முன்பாக எடுத்து நிற்க முடியாது கத்தாவே. ஆண்டவர் எந்த ஆயுதமும் எங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்க முடியாது கத்தாவே. யுத்தம் உம்முடையது ராஜா, யுத்தம் உம்முடையது கத்தாவே. நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் கத்தாவே, எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் ராஜா. உமக்கு ஸ்தோத்திர கத்தாவே. உமக்கு நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், வணங்குகிற கத்தாவே. அப்பா இந்த வேலையில கத்தாவே அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற லைவ்ல ஆண்டவரே அப்பா ஜாயின் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்துக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரை கத்தரை பேராக தனித்தனியாக குடும்பங்களை கத்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்ப உறுப்பினர்களை கத்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை. வேண்டிய கிருபைகளை தாங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. எல்லாவற்றும் திருக்கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து விட்டோம் சுவாமி. ஆண்டவரை நீர் சொன்னீரே கத்தாவே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொன்னது போல கத்தாவே. அப்பா நாங்கள் உம்முக்கு தெரியப்படுத்திருக்கிறப்பா, சர்வ லோக நியாயாதிபதிக்கு தெரியப்படுத்திருக்கிறப்பா, சர்வத்தையும் ஆளுகை செய்தவருக்கு தெரியப்படுத்திருக்கிற கத்தாவே. நீர்தான்ப்பா எங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக, காரியங்களை மாறுதலை மாற பண்ணுவீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திர கத்தாவே. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லிக் கொள்ளத்தக்கதான பலனை கத்த தந்து ஆண்டவரே சாட்சியை கத்த நிறுத்துவீராகப்பா. எல்லா துதி கண்ண மகிமை சப்பா உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ செல்லம் சிஸ்டர். ஆண்டவர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தினரை ஆசீர்வதிப்பாராக. அவை நாங்கள் கடைசி ஆசீர்வாத ஜெபத்து கூட கடந்து செல்லும். பாஸ்டர் ஸ்டீவன் எல்லாருக்கும் ஜெபிச்சு நாங்கள் முடிப்போம். Stephen Pastor, you can meet your line. Yeah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பரிசுத்தமான இந்த இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பரிசுத்த நன்றி. கலந்து ஒவ்வொருவருக்காக செய்தோம். கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. మన வார்த்தை கலந்து ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வார்த்தையின் வல்லமை, ரத்தத்தின் வல்லமை, வீட்டின் வல்லமை வெளியேறமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய வல்லமைக்கு சாட்சியாக நிற்க ஒரு வாழ்க்கை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். கலந்து கொண்டு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற எல்லா குறைகளையும் நிறைவாக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அற்புதங்கள் அதிசயங்களை செய்து நீர் வார்த்தையை மையப்படுத்தி ஜெபிக்கிறோம். துதிக்கான மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம். பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. ஹலோ பாஸ்டர், கேக்குதா? பாஸ்டர் கேக்குதா? ஹலோ ஹலோ, கேக்குதா பாஸ்டர்? ஹலோ ஹலோ பாஸ்டர். ஆத்மாவை கத்தரி சொல்லி முடிங்க பாஸ்டர். அப்படி நானே சொல்லிட்டு சரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ.